நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது வானவில் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரும் ஒரு நிகழ்வு. இன்று கூட நாமும் சிறு பிள்ளைகளும் அதை காணும்போது மகிழ்வடைகிறோம். அது ஒரு இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, அது தேவாதி தேவன் தானாக முன் வந்து மனிதனோடு உருவாக்கிய உடன்படிக்கை. இன்று நாம் அதை குறித்து தான் காணப்போகிறோம். வாருங்கள், தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்து வரும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று நாம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணிய பொழுது அவர் கூறிய 5ஆவதும் கடைசியுமான வாக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 9:6 பாருங்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. இங்கே நாம் பார்ப்பது போல தேவன் மனித அரசாங்கம் மற்றும் பாதுகாப்பிற்கான ஒரு கொள்கையை கூறுகிறார். அரசாங்கத்திற்கு மரண தண்டனை வழங்குவதற்கான உரிமையை கடவுள் கொடுக்கிறார். தேவன் கொடுத்த இந்த புதிய உடன்படிக்கையில் மனிதன் தனது சந்ததியை பெருக்க வேண்டும், விலங்குகளின் மீது ஆதிக்கம் செலுத்தி அவைகளை வழிநடத்த வேண்டும். இப்பொழுது மனிதன் மற்ற மிருகங்களை, பறவைகளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை குறித்து தேவன் கூறுகிறார். ஆனால் அவன் இரத்தம் சாப்பிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். இப்பொழுது அரசாங்கத்தின் கொள்கையை அவனுக்கு கடவுள் கொடுப்பதை பார்க்கிறோம். இதுதான் மரண தண்டனைக்கான அடிப்படையாகும். இன்றைய தலைமுறையின் அணுகுமுறை வேத புத்தகத்தில் இருந்து எவ்வளவோ தூரம் விலகி சென்று விட்டது என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வேதத்தை இப்பொழுது மையமாக கொண்ட மக்கள் தொகை நம்மிடத்தில் இல்லை. தேவனுடைய வார்த்தையை பற்றி மக்கள் முற்றிலும் அறியாமையிலே இருக்கிறார்கள். இதன் விளைவாக நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அரசியல் தொடர்புடையவர்கள் அனைவரும் மரண தண்டனையை ஒழிக்க விரும்புவதை நாம் பார்க்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலே அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இதே நேரத்தில் குற்றங்கள் அதிகரிப்பதையும் மிக கொடூரமான குற்றங்கள் நடப்பதையும் நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். மரண தண்டனை கிறிஸ்தவமா என்ற தலைப்பிலே டாக்டர் வர்ணன் மகி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். மரண தண்டனை என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒருவர் மற்றும் ஒருவரின் உயிரை பறிக்கும் பொழுது அந்த நபரின் உயிரை எழுப்பதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை உண்டு. ஏன்? மனித உயிர்களை பாதுகாக்க தேவன் அவ்வாறு கட்டளையிட்டிருக்கிறார் என்பது மிகவும் தெளிவானது. இன்று செய்தித்தாளை நாம் பார்க்கும் பொழுது பட்ட பகலிலே கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களிலே கூட மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. வீட்டினுள் இருக்கிறவர்களுக்கு பாதுகாவல் இல்லை. அதிகாரத்தில் இருக்கும் பலர் இதை மறுக்கிறார்கள் என்றாலும் அதற்கு காரணம் மரண தண்டனை குறித்த நமது அணுகுமுறைதான். ஒரு குற்றவாளி ஒரு உயிரை பறித்தால் தனது உயிரும் பறிக்கப்படும் என்பதை அவன் அறியும் பொழுது அவன் ஒரு உயிரை எடுப்பதற்கு முன்பு 2 முறை யோசிப்பான். மேலும் இந்த ஆயுதங்களை எடுத்துச் செல்வதை குறித்த பல கட்டுப்பாட்டு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் உண்மையான பிரச்சனை ஆயுதங்களில் அல்ல, மனிதனுடைய இருதயத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனால் சிந்தப்பட வேண்டும் என்ற கட்டளை நமது சட்ட புத்தகங்களில் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு சட்டமாகும். உண்மையில் தேவையற்ற ஒரு அனுதாப போக்கை நாம் ஒழிக்க வேண்டும். மனித அரசாங்கம் என்பது அனைத்து மனுக்குலத்திற்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு அடிப்படை. மனிதனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனால் சிந்தப்பட வேண்டும் என்று கடவுளே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். இதுதான் மனித அரசாங்கத்தின் அடிப்படை. உலக அரசாங்கங்களை பொறுத்தவரையிலும் இதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது. 8ஆம் 9ஆம் வசனங்களை பாருங்கள். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும். இங்கே பின்னும் என்ற வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏற்கனவே தேவன் நோவாவோடு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பேசியிருந்தார். இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை தருகிறார். தேவன் நோவாவுடன் மட்டுமல்ல, அவன் மகன்களிடமும் நேரடியாக பேசுகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உடன்படிக்கை ஒரு தனி நபருக்கு மட்டுமல்ல, முழு மனித இனத்திற்கும், அதாவது எதிர்கால சந்ததிகளுக்கும் செல்லுபடியாகும். தேவன் தம்மை தாழ்த்தி மனிதனோடு உரையாடுகிறார்.
இது தேவனுடைய கிருபையையும் தொடர்பு கொள்ளும் ஆவலையும் காட்டுகிறது. தேவன் நோவாவுக்கு கொடுத்த கட்டளைகளும் அவருடைய புதிய உடன்படிக்கையும் நோவாவோடு மட்டுமல்ல, நோவாவின் எல்லா சந்ததியினருக்கும் உரியதாகும். அதாவது நோவாவை தொடர்ந்து உலகத்திலே தோன்றிய அத்தனை ஜனக்கூட்டத்திற்கும் அது சொந்தமானது. வசனம் 10 பாருங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களோடே பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். தேவனுடைய படைப்புகள் அனைத்தும் இந்த உடன்படிக்கையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாள் சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக படுத்துக்கொள்ளும் என்றும் அவை எதற்கும் தீங்கு செய்யாது அல்லது எதையும் அழிக்காது என்றும் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களுக்கு எழுதிய கடிதத்திலேயும் தற்போதைய காலத்திலே சிருஷ்டி அனைத்தும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை நோவாவுடனும் அவருடைய அனைத்து படைப்புகளுடனும் தேவன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது நோவாவின் அனைத்து சந்ததியினருக்கும் மற்றும் உங்களோடு இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உரியதாகும் என்று தேவன் கூறியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஒரு வாக்குறுதி. இனி ஒருபொழுதும் பூமியை ஒரு ஜல பிரளயத்தினாலே, ஒரு பெரிய வெள்ளத்தினாலே அவர் அழிக்க மாட்டார் என்பதே அவருடைய வாக்கு. அடுத்த முறை பூமியின் மீதான அவருடைய நியாய தீர்ப்பு அக்னியாகத்தான் இருக்கும். இது குறித்து பேதுரு தனது நிருபத்திலே எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உடன்படிக்கை என்ற வார்த்தையை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இதை கவனன்ட் என்று சொல்வார்கள். வேதாகமத்தில் இது மிக முக்கியமான ஒன்று. இது சாதாரண ஒப்பந்தம் அல்ல, உயிர் மரணம் தொடர்பான நிரந்தரமான வாக்குறுதி. அடுத்ததாக ஏற்படுத்துகிறேன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். உடன்படிக்கை செய்வது தேவனே. அவரே தாமாக முன் வந்து செய்கிறார். மனிதன் கேட்டதனாலே அவர் செய்யவில்லை. தேவனுடைய ஒரு தலை முயற்சி இது என்று சொல்லலாம். அடுத்ததாக சில வசனங்களிலே இந்த உடன்படிக்கையின் ஒரு சித்திரத்தை நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் இது அந்த உடன்படிக்கையின் உண்மையான ஆவிக்குரிய பொருளை கொடுக்கிறது. இதை ஒரு சாக்கிரமந்து போன்றது என்று கூட சொல்லலாம். அதாவது வாக்குறுதியுடன் இணைக்கப்பட்ட ஒரு வெளிப்படையான அடையாளம் என்பதே இதை அவ்வாறு மாற்றுகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 9:12-13 வசனங்களை வாசிக்கிறேன். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். வானவில் ஒரு சாக்கிரமந்து, அதாவது தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம். வானவில் அடையாளமாக வருகிறது. இந்த வானவில் உடன்படிக்கையின் அத்தாட்சி. இது தேவன் கொடுக்கும் ஒரு அடையாளம். தேவன் மேகத்தில் வானவில்லை வைத்திருக்கிறார். அது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான நிரந்தர ஞாபக சின்னம். தேவனுடைய கிருபை மற்றும் பொறுமை இங்கே வெளிப்படுகிறது. மனிதன் பாவம் செய்து உலகத்தை கெடுத்த பிறகும் தேவன் அழித்து விடாமல் மீண்டும் வாழ மனிதனுக்கு வாய்ப்பு தருகிறார். இது வேதாகமம் முழுவதும் தொடரும் கிருபையின் முன்னோடி. இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வரும் புதிய உடன்படிக்கைக்கு அடித்தளம். அடுத்ததாக சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் என்று வாசிக்கிறோம். எல்லா ஜீவன்களையும் இது உள்ளடக்கியது. மனிதன் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் எல்லாம் இந்த உடன்படிக்கையிலே அடங்கும். இந்த வசனங்கள் மூலம் நாம் அறிவது என்ன? தேவன் தம்முடைய உலகத்தை விட்டு விடவில்லை. அவர் நம்மோடு உறவு வைத்திருக்க விரும்புகிறார். அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்பகமானவை. இது நமக்கு எவ்வளவு தூரம் ஆறுதல் கொடுக்கிறது இல்லையா? சரி, தொடர்ந்து 14 முதல் 16 வசனம் வரை பாருங்கள். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான
நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும். வானவில் என்பது மழைக்கு பின் சூரிய ஒளி நீர்த்துளிகளிலே பிரிகையில் உருவாகும் ஒளி வளைவு. ஆனால் இங்கு தேவன் அதை மேகத்தில் தோன்ற செய்கிறார். பண்டைய காலத்திலே வில் என்பது போர் ஆயுதம். வில் என்றால் அம்பு. ஆனால் இங்கு அது போரை நிறுத்திய அடையாளம். தேவன் தம்முடைய யுத்த வில்லை கீழே வைத்து விட்டார் என்று பொருள். ஜலப்பிரளயம் போன்ற தண்டனை இனி வராது. இனிமேல் தேவனுடைய கிருபையினாலே உண்டாகும் அமைதி மட்டுமே நிலவும். இங்கே தேவன் சொல்லியிருப்பதை கவனித்தீர்களா? நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று தேவன் சொல்லவில்லை. தாம் அதை பார்ப்பதாக அவர் சொன்னார். அவர் அதை நோக்கி பார்ப்பார் என்றும் அது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் இடையிலே உண்டான நித்திய உடன்படிக்கையாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஒரு வானவில்லை பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அது உங்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு காட்சியாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 9:17 பாருங்கள். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். இது தேவனுடைய உடன்படிக்கை. அது மட்டுமல்ல, இது நோவாவோடு மட்டும் செய்யப்பட்ட உடன்படிக்கை அல்ல. பூமியின் மேலே வாழும் அனைத்து உயிரினங்களோடும் தேவன் செய்த உடன்படிக்கை. ஏற்கனவே கூறிய ஒன்றை நான் மீண்டும் சொல்கிறேன். வானவில் ஒரு சாக்கிரமந்து. ஏனென்றால் அது தேவனுடைய வாக்குத்தத்தம் அல்லது வாக்குறுதி குறித்து வெளிப்படையாக காணப்படும் ஒரு அடையாளம். பஸ்கா பண்டிகை, வெண்கல சர்ப்பம், கிதியோனின் ஆட்டு ரோமம் மற்றும் நம் காலத்திலே நாம் கைக்கொள்ளும் ஞானஸ்நானம் மற்றும் கர்த்தருடைய பந்தி ஆகியவை இத்தகைய அடையாளங்களாய் இருக்கின்றன. ஜோஹான் பீட்டர் என்பவர் ஜெர்மன் தேசத்தைச் சேர்ந்த ஒரு கால்வினிஸ்ட் இறையியலாளர் மற்றும் இறையியல் பேராசிரியர். இவர் கூறியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய கிருபை நிறைந்த கண்ணும் நம்முடைய விசுவாச கண்ணும் சாக்கிரமந்தங்களில் சந்திக்கின்றன. மனிதன் ஒரு வானவில்லை பார்க்கும் பொழுது இதுதான் நடக்கிறது. அதாவது அந்த அடையாளத்தோடு இணைக்கப்பட்ட வாக்குறுதி விசுவாசம் பற்றி கூறுகிறது. அந்த அடையாளம் எதை பற்றி பேசுகிறதோ அதில்தான் அந்த மதிப்பு இருக்கிறது. ஒரு வாக்குறுதி இல்லாமல் விசுவாசம் இல்லை. ஒரு அடையாளம் இல்லாமல் உறுதிப்பாடு இல்லை. வார்த்தையும் அடையாளமும் எப்பொழுதும் ஒன்றாகவே செல்கின்றன. தேவன் ஒரு வாக்குறுதியை கொடுப்பார் என்றால் அதனுடன் ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறார். இந்த வானவில் என்பது நோவாவின் பலிபீடத்திற்கு தேவன் கொடுத்த ஒரு பதில் என்று சொல்லலாம். அதாவது நான் நினைவு கூறுவேன், நான் அதை பார்ப்பேன் என்று தேவன் சொல்வது போல இருக்கிறது. நண்பர் ஒருவர் ஒரு முறை விமானத்திலே பயணம் செய்த பொழுது ஒரு புயலை கடந்து சென்றதை பற்றி கூறினார். அதாவது சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்த உயரத்தில் விமானம் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவர் ஒரு முழு வட்ட வடிவிலான வானவில்லை கண்டார். தேவன் எப்பொழுதும் வானவில்லை அப்படித்தான் பார்க்கிறார் என்று நினைக்கிறேன். பொதுவாக நாம் வானவில்லை பார்க்கும் பொழுது ஒரு அரை வட்டத்தில் தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் எப்பொழுதும் முழு வட்ட வடிவிலான வில்லை பார்க்கிறார். தொடர்ந்து வரும் வசனங்களிலே நோவாவின் ஒரு பாவத்தை குறித்தும் அவனுடைய குமாரர்கள் செய்த காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதியிலே மிகவும் ஏமாற்றம் அளிக்கும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. பெருவெள்ளத்திற்கு பிறகு மனிதன் பேழையிலிருந்து வெளியே வந்த பொழுது பாவிகள் அனைவரும் மரித்து போயிருந்தார்களே, அப்படியானால் பூமியிலே இனி பாவம் இருக்காது என்ற அர்த்தமா? சரி, அதை குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 9:18 பாருங்கள். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இங்கே காமின் குமாரனாகிய கானான் ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறான்? இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒரு காரணத்தை நாம் சற்று நேரத்திலே பார்ப்போம். மற்றொரு காரணம் என்னவென்றால், மோசே இந்த வரலாற்றை எழுதிய பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். கானான் தேச மக்கள் மீது தேவன் கொண்டு வந்த நியாய தீர்ப்பை பற்றிய இந்த தகவலை அவர்கள் அறிந்திருப்பது அவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருந்தது. ஆதியாகமம் 9:19 முதல் 21 பாருங்கள். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்.
இங்கே நோவாவின் பாவம் குறித்த ஒரு பதிவை பார்க்கிறோம். இந்த விஷயத்திலே மறைக்க முடியாத உண்மை என்னவென்றால், நோவா மது அருந்தி வெறித்திருந்தார் என்று சொல்லலாம். இது ஒரு பாவமாகும். இதற்கு திருப்திகரமான சாக்குப்போக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் பல விளக்க உரையாளர்கள் அவருக்காக சாக்குப்போக்குகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள். அதில் ஒரு சாக்குப்போக்கு என்னவென்றால், இதற்கு முன்பு யாரும் மது அருந்தி வெறித்தவர்களாக இல்லை என்பதால் திராட்சரசத்தின் விளைவு பற்றி அவர் அறிந்திருக்கவில்லை என்று சொல்கிறார்கள். பெருவெள்ளத்திற்கு முன்பு குடிப்பழக்கம் பாவங்களிலே ஒன்றாக கூறப்படவில்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம். அது விதான கோட்பாட்டை நம்புகிறவர்கள் உண்டு. இதை ஆங்கிலத்திலே கேனப்பி தியரி என்று சொல்கிறார்கள். இந்த விதான கோட்பாடு என்னவென்றால், பெருவெள்ளத்திற்கு முன்பு பனிக்கட்டியாலான ஒரு மூடு போன்ற படலம் பூமியை சுற்றி இருந்தது. அதன் விளைவாக சூரிய ஒளி வடிகட்டப்பட்டு வந்ததால் திராட்சரசம் பெருவெள்ள காலத்திற்கு முன்பு புளிப்படையவில்லை என்றும், இது நோவாவிற்கு புதிய ஒரு காரியமாக இருந்தது என்றும் கூறுகிறார்கள். சரி, ஆனால் விஞ்ஞானத்தின் விளக்கங்களால் அப்படிப்பட்ட ஒரு மூடு படலம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று இந்த கோட்பாடு புறக்கணிக்கப்பட்டு விட்டது. சரி, இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் இதுதான். இது ஒரு புதிய உலகிலே ஒரு புதிய தொடக்கம். ஆனால் பழைய பாவம் இன்னும் அங்கேதான் இருக்கிறது. இந்த சம்பவம் அதை வெளிப்படுத்துகிறது. மேலும் நாம் பார்க்க போகிறபடி ஒரு பெரிய கேள்விக்கு பதிலாகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்து தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து. இப்பொழுது நோவாவின் மூலமாக தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது நோவாவின் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாகிறது. வசனம் 25 பாருங்கள். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். இங்கு தேவன் கானான் சபிக்கப்பட்டவன் என்றுதான் சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் காமின் மீது சாபத்தை கூறவில்லை. இன்றும் பலருக்கு அடிக்கடி எழும்புகிற ஒரு கேள்வி இதுதான்: காமின் சாபம் கருப்பு இன மக்கள் மீது இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவ்வாறு நினைப்பது முற்றிலும் முட்டாள்தனமானது. வேதாமம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மனித குலத்தின் மேல் தோலில் உள்ள நிறம், அதாவது ஆங்கிலத்திலே பிக்மெண்ட் என்று கூறப்படுகிறது அல்லவா, மற்றும் தோலின் நிறம் என்பது வெளிப்புறத்தில் நம் உடலை பாதிக்கும் சூரிய ஒளியினால் ஏற்படுகிறதை தவிர உள்ளிருக்கும் பாவத்தினாலே அல்ல. காமின் மீது எந்த சாபமும் கூறப்படவில்லை. அந்த சாபம் அவனுடைய மகனாகிய கானான் மீதே இருந்தது. இந்த சம்பவத்திலே கானான் எந்த விதத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. இங்கே நமக்கு ஒரு மேலோட்டமான பதிவு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கானான் மிக குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இங்கேயும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், இதற்கும் தோலின் நிறத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது மனித இனத்தின் ஒரு பகுதியினர் நிறத்தின் மீது சுமத்தப்பட்ட சாபம் அல்ல. இந்த கருப்பு மனிதனை பற்றி சொல்லப்பட்ட மிகவும் வருத்தமான போதனைகளிலே இதுவும் ஒன்று என்று நாம் சொல்லலாம். இது கருப்பு மனிதனுக்கும் நியாயமானது அல்ல, தேவனுக்கும் நியாயமானது அல்ல. ஏனென்றால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. சொல்லப்போனால் உலகத்தின் முதல் 2 சிறந்த நாகரிகங்கள் காம் வம்சத்தைச் சேர்ந்தவை. அதாவது பாபிலோனிய மற்றும் எகிப்திய நாகரிகங்கள் மட்டுமே காம் வம்சத் வழியிலே உண்டான நாகரிகம். இப்பொழுது மற்றும் ஒரு கேள்வி நமக்கு எழும்புகிறது. நோவாவின் பாவம் குறித்த பதிவை ஏன் தேவன் நமக்கு கொடுத்தார்? ஒருவேளை மனிதன் ஆதியாகம புத்தகத்தை எழுதியிருந்தால் அவன் 2 காரியங்களிலே ஒன்றை செய்திருப்பான். நோவாவை ஒரு பெரும் வீரனாக காட்டுவதற்காக அவனுடைய பாவத்தை குறிப்பிடாமல் முற்றிலும் மறைத்திருப்பான். அல்லது நோவாவின் பாவத்தை இருந்ததை விட இன்னும் அதிக கொடூரமானதாக சித்தரித்திருப்பான். ஆனால் தேவன் தமது சொந்த நோக்கங்களுக்காகவே அதை பதிவு செய்திருக்கிறார். மூணாவதாக, நான் ஏற்கனவே கூறியது போல, மோசே மற்றும் யோசுவாவின் காலத்திலே கானான் தேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரவேல் புத்திரர்களை ஊக்குவிப்பதற்காக இது கொடுக்கப்பட்டது. கானான் மீது தேவன் சாபத்தை அறிவித்திருந்தார் என்பதை இது அவர்களுக்கு தெரியப்படுத்தியது. அந்த இனத்தின் மீது அவர் தமது நியாய தீர்ப்பை அறிவித்திருக்கிறார்.
அந்த நியாய தீர்ப்பின் நிறைவேறுதலை கண்டறிய நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் பழைய ஏற்பாட்டின் மீதமுள்ள பகுதியையும் உலக வரலாற்றையும் வாசித்து பார்ப்பதுதான். இப்பொழுது கானானியர்கள் ஏறக்குறைய முற்றிலும் மறைந்து விட்டார்கள். நன்றாக கவனியுங்கள். நோவாவின் இந்த பாவத்தை வேதத்திலே பதிவு செய்ததற்கு தேவனிடத்திலே மற்றொரு காரணம் இருந்தது என்று சொல்லலாம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. கவனித்தீர்களா? மாம்சத்தின் பலவீனத்தை பற்றி நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கே நோவாவின் பாவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியது நினைவில் இருக்கிறதா? வியாழன் அன்று இரவு இயேசுவும் சீடர்களும் ஜெபிக்க சென்ற பொழுது தோட்டத்திலே இயேசு வேதனையோடு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது சீடர்கள் உறங்கிவிட்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களை பார்த்து, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். மேலும் கலாத்தியர் 2:16 என்ன வாசிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கவனித்தீர்களா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதனால் எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மாம்சத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் விதமாக விழுந்து போன ஒரு மனிதனின் கதையை தேவன் இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். நோவாவிற்காக சாக்கு போக்குகள் சொல்ல முயற்சி செய்வதிலே எந்த பயனும் இல்லை. நோவா மது அருந்தி வெறித்திருந்தான் என்பது அப்பட்டமான உண்மை. இப்பொழுது நீங்கள் ஒருவேளை ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மது அருந்தாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நான் கூட நோவாவை போலவே தேவனுக்கு பிரியமில்லாத வகையிலே மாம்சத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு தவறான புரிதல் நமக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன். உதாரணமாக, மனிதர்களை நிலவிலே இறக்குவதற்காக அமெரிக்க ஐக்கிய நாடு கோடிக்கணக்கில் செலவு செய்தது. ஆனால் நிலவு வாழ்வதற்கு ஏற்ற இடமாக தெரியவில்லை. ஆனால் இந்த பூமியிலே எப்படி வாழ்வது என்பதை குறித்து அறிந்து கொள்ளவும் அதை அறிவிக்கவும் நாம் மிக குறைந்த அளவே செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் பயிற்சி அளிப்பதிலே அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் ஆராய்ந்து படிக்கும் பொழுது பொதுவாக செய்யப்படும் சில தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். நோவா தனது ரட்சிப்பை இழக்கவில்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவர் செய்தது ஒரு மோசமான காரியம்தான். அதற்கு எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. அது அவருடைய மாம்சத்தின் பலவீனமாக இருந்தது. ஆனால் அவர் அப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதராகவே இருந்தார். அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 9:26-27 சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே கூறியது போல மோசே தேவனிடத்திலிருந்து இந்த வெளிப்பாட்டை பெற்ற பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருந்தார். இந்த இஸ்ரவேலர்கள் தான் சேமின் சந்ததியினர். ஆதியாகமம் 9:28-29 ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். ஆதியாகமம் 9 இந்த பகுதி மனித வரலாற்றின் ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு காட்டுகிறது. பெருவெள்ளத்திற்கு பிந்திய இந்த வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆவிக்குரிய பாடங்கள் 3 உண்டு. முதலாவதாக, தேவன் நோவாவுடன் அவன் சந்ததியுடனும் செய்த உடன்படிக்கை. மனிதன் கேட்டதினாலே வந்ததல்ல, அது தேவன் தாமாகவே முன்வந்து கொடுத்த கிருபையின் வாக்குறுதி. வானவில் என்பது வெறும் இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, அது தேவாதி தேவன் தம்முடைய கோபத்தை நிறுத்தி பூமியை இனி ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று கொடுத்த சமாதானத்தின் அடையாளம். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடம் என்ன? நாம் பாவிகளாய் இருந்தபோதே தேவன் நம்மோடு சமாதானமாக விரும்புகிறார். வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய தகுதியை கருதாமல் தேவன் நமக்கு காட்டும் அளவில்லாத பொறுமையையும் கிருபையையும் நாம் நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக, பேழையிலிருந்து வெளிவந்த நோவா ஒரு புதிய உலகை கண்டாலும் அவனுக்குள் இருந்த பழைய பாவம் அவனை விடவில்லை. ஒரு நீதிமானாக கருதப்பட்ட நோவாவே மதுவினால் தடுமாறினார் என்றால் மாம்சத்தில் வாழும் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது. நோவாவின் இந்த சம்பவம் மறைக்கப்படாமல்
வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பது எந்த மனுஷனும் தன் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதை வலியுறுத்தவே ஆகும். நமது சுய பலத்தினாலே நாம் ஒருபொழுதும் வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியின் துணை நமக்கு தேவை. விழுந்து போன மனிதனை தேவன் கைவிடுவதில்லை. ஆனால் நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து அவரிடம் நாம் சரணடை வேண்டும். மூன்றாவதாக, மனித வாழ்வின் மதிப்பும் நீதியும் என்பது மனுஷன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டபடியால் அவனுடைய இரத்தம் விலையேற பெற்றது என்று தேவன் கூறியிருக்கிறார். இது மனித உயிரின் புனிதத்தை உணர்த்துகிறது. அதே வேளையில் அநீதிக்கும் பாவங்களுக்கும் தேவன் ஒரு எல்லையை வகுத்திருக்கிறார். சாபங்களும் ஆசீர்வாதங்களும் தற்செயலானவை அல்ல. அவை ஒருவருடைய செயல்கள் மற்றும் கீழ்ப்படிதலோடு தொடர்புடையவை. பிரியமானவர்களே, நோவாவின் காலத்திலே தேவன் ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பிக்க ஒரு பேழையை தந்தது போல வரப்போகிற அக்கினியின் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவிக்க இயேசு கிறிஸ்து என்னும் நித்திய பேழையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வானவில் எப்படி ஒரு அடையாளமோ அப்படியே இன்றைக்கு சிலுவை நமக்கு ரட்சிப்பின் அடையாளமாய் இருக்கிறது. நமது மாம்சம் பலவீனமானதுதான். ஆனால் கிறிஸ்துவின் கிருபை அந்த பலவீனத்திலும் நம்மை பலப்படுத்தும். பழைய பாவங்களை விட்டுவிட்டு தேவன் நமக்காக வைத்திருக்கும் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நோவாவின் வாழ்நாட்கள் எத்தனை வருடம்? நோவாவின் வாழ்நாட்கள் எத்தனை வருடம்? ஆப்ஷன் ஏ 980, ஆப்ஷன் பி 900, ஆப்ஷன் சி 950. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நமது தாய்மொழியிலேயே பரிசுத்த வேதாகமத்தை தந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிப்போம். இந்த தேவ உடன்படிக்கையையும் கானான் தேசம் யாரிடம் இருந்து வந்தது என்பதையும் எப்படிப்பட்ட விசுவாசியும் இடறி போக நேரிடும் என்பதையும் தியானித்தோம். தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். சோதனைகள் நாம் தேவனை மாத்திரம் சார்ந்து நாம் துடைத்து போடப்படும் குப்பை என்று நம்மை உணர்த்துவிக்கும் ஒரு தாழ்மையின் கருவியாகும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஏசாயா 54:17.